நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன? அதாவது 2025ஆம் ஆண்டு ஆனி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆனி மாதத்தின் சிறப்புகள் என்ன, ஆனி மாதம் என்ன கிழமையில் பிறக்கப்படுகிறது, என்ன நட்சத்திரத்தில் வருகிறது என்பது பார்க்கும்பொழுது, ஆனி மாதம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஆனி 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சிவனுடைய நாள். ஞாயிற்றுக்கிழமை நாளே சிவபெருமானுடைய ஒரு மிகப்பெரிய பிரகாசம் கிடைக்கக்கூடிய நாள். இந்த ஆனி மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு, சிவபெருமானை எவ்வளோ தூரம் நீங்கள் முழுமையாக முழு மனதுடன் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்கள் முழுமையாக பெற முடியுங்கிறது கருத்து. அதே போல் இங்கே இன்னொரு விஷயமும் இன்டியூஷன் ஆகுது. என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய நாள்னு சொல்லிட்டோம். ஏன்னா சூரியனுடைய நாள் தான், சிவனை தான் மெயினாக வழிபாடு செய்வோம். அன்றைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம். அப்போ இந்த 2025 ஆனி மாதத்தில் முழுமையாக சிவனுடைய முழுமையான ஆதிக்கமும், அதே போல் நம்முடைய பெருமாளுடைய முழுமையான ஆதிக்கமும் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவு நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமாளையும் சரி பெருமாளையும் சரி மனசார வழிபாடு செய்யுங்க. நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும். திதி பார்த்திங்கன்னா கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி ஆரம்பிக்குது. கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி ஆரம்பிக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஆனி மாதத்தில் மிகப்பெரிய மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது, கோவில்கள் வழிபாடுகளுக்கு சிறந்த மாதம். அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம ஆனி மாதத்தில் தான் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிருக்கும். எல்லா கோயில்களையும் பாருங்களேன், ஒவ்வொரு ஏரியா வாய்ஸாக எப்படி ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுறாங்களோ அதுபோல் ஆனி மாதத்தையும் இறை வழிபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, எல்லாருமே கேட்குறாங்க, சார் ஆனி மாதம் வீடு மாற்றலாமா? ஆனி மாதம் வாடகை வீடோ இல்லை ஒத்திக்கோ வீடு மாறி போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான், ஆனி மாதத்தில் மட்டும் தயவுசெய்து வீடு மாற்றம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். ஆடி 18க்கு அப்புறம் வேணால் நீங்கள் வீடு மாறுறது ரொம்ப சிறப்பு. இப்போ ஆனி மாதம் வீடு மாறக்கூடாது. சரி, வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா? புதிய வீடு கட்டணும்னு பார்த்துருக்கோம், இடம் வாங்கி போட்டோம், வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாமானா அதையும் தவிர்ப்பது நல்லது. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது புதிய வீடு பால் காய்ச்சுறதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறது நம்மளுடைய கருத்து. சரி, இந்த ஆனி மாதம் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை வருது. ஆனி மாதம் கரெக்டாக வியாழக்கிழமை வருதுங்க. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடுகளுக்கு சிறந்தது. இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆனி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை வரனால சித்தர்கள் வழிபாடு அன்னைக்கு எல்லாருமே பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் உள்ள சித்தர்கள் சீவசமாதி அடைந்த இடங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடாக இருந்தாலும் உங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் இந்த ஆனி மாதத்தில் அமாவாசை பார்த்திங்கன்னா ஆனி 10ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ஆரம்பித்து 11ஆம் தேதி மாலை வரையும் இருக்கிறது. அப்போ நீங்கள் அமாவாசைக்கு எப்போ திதி கொடுக்கலாம் அப்படின்னா 11ஆம் தேதியை செலக்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய உதயம் கரெக்டாக வரும்போது அமாவாசை இருக்கிறது தான் சிறப்பு. அப்போ நீங்கள் ஆனி மாதத்தில் திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க 11ஆம் தேதியை பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய சிறப்பு என்பதை பார்க்குறோம். சரி, இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மைகளை வச்சு தான் நம்ம ஆனி மாதத்தை நிர்ணயம் செய்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்குது, அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களுக்கு
ஆனி மாதம் 2025 கிரகங்களால், அதாவது கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? கன்னி ராசி, அதிகமான மன அழுத்தம், அதிகமான போராட்டம், பிரச்சனை, என்னடா செய்ய அப்படிங்கிற சிந்தனையில் ஒரு மனதளவில் ரொம்ப போராடி சிக்கலில் மாட்டி இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40% ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய ராசியில் கன்னி ராசி முதன்மையான ராசி. அந்த அளவுக்கு ஒரு 1.5 வருஷம் போராட்டத்தை சந்திச்சிங்க. ஸோ இந்த நிலையில் இந்த ஆனி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அமர்ந்து என்னென்ன சாதகமான சூழ்நிலையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான், கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார், ரிஷப ராசிக்குள்ளே வந்துடுவார். அதே போல் கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் கரெக்டாக 22/6/2025 கடகராசிக்கு, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ இந்த சுக்கிர பகவானும் புதன் பகவான் மட்டும்தான் இந்த மாதத்தில் இடமிட்டு இடம் மாறுறாங்க அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலுமே இனிமேல் அடுத்த ஒரு முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு சூழ்நிலை, பணப்புழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. வேலைக்கே போக மாட்டேன், எனக்கு வேலையே வேண்டாம், எனக்கு நான் வேலைக்கு போய் அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டேன், எனக்கு ஒன்லி கஷ்டம் மட்டும்தான் இருக்குது, வேலை பார்க்குற இடத்துல என்னுடைய ஃபுல் இன்வால்மெண்ட்டை யாருமே புரிஞ்சிக்கல, நான் முழுமையாக என்னுடைய முதலாளிக்கோ என்னுடைய மேல் அதிகாரிகளுக்கோ என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு நான் என் டயத்தை ஒதுக்கியிருக்கேன், என் குடும்பத்துக்கோ என்னுடைய அதாவது என்னுடைய நண்பர்களுக்கோ நான் என் டைம் ஒதுக்க முடியாமல் என்னுடைய வேலைக்கு மட்டுமே அதிக நேரம் ஒதுக்கி கூட எனக்கு மதிப்பு கிடைக்கல. ஸோ அந்த மரியாதை கிடைக்காத இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வேலையை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இப்போ உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி அழைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. ஒரு உறவின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய நட்பின் மூலமாகவோ உறுதியாக உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த விட கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு. அதாவது நீங்கள் ஒரு ப்ரொமோஷன்லேயே ஒரு கேட்டகரி வச்சுருப்பீங்கள, உங்களுக்கு அடுத்த கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது எப்படின்னா அதுக்கு அடுத்த கேட்டகரியில் கூட கொண்டு போய் உங்களை அமர வைத்து பொருளாதாரத்திலையுமே நல்ல ஒரு சம்பளம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பல பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் இன்னும் அதிகமாகும். டைம் நீங்கள் செலவழித்ததுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட நீங்கள் இப்போ பொறுப்பை கொடுத்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. நம்மளுடைய கன்னிராசினியர்களில் யாரெல்லாம் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், நல்ல லாபம் இருக்கும். உங்களுடைய சமயோக புத்தி மூலமாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு ஏற்றம் இருக்குப்பா, கவலைப்பட தேவையில்ல, நான் கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸாக இருக்கேன், ஸோ அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களை விட உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க கொஞ்சம் தைரியம் வீரியமாக பேசுவாங்க. அப்போ நீங்களும் அவங்கக்கிட்ட ஈக்குவலாக பேசிட்டிங்கன்னா சில சிக்கல்களை சந்திக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற செவ்வாய் பகவான் கேதுவோடு அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடை பார்க்கார். அப்போ அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா கேதுவோடு சேர்ந்து பார்க்கறனால சம்டைம் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவில் உள்ள சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, அவங்க இளையவங்களாக இருந்தால் உறுதியாக உங்களுக்கு சில சிக்கல்களை கொடுப்பாங்க. அப்படி யார் கொடுக்கறது யார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா ஒன்று டைரெக்டாக உட்காந்து பொறுமையாக என்னோடய சூழ்நிலை இது, நீங்கள் இப்படி நினச்சிக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வெளிப்படையாக பேசுங்க. பேசலைன்னா தான் என்ன ஆகுன்னா தேவையில்லாத சிக்கல்கள், மன அழுத்தங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் நம்மளுடைய கன்னி ராசினியர்களில் மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா தனக்கு பிடித்தமான கல்வியை ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
சக மாணவர்களுடன் ஒற்றுமையாக இருப்பீங்க. புதிய மாணவ செல்வங்கள் சேர்கின்ற அதாவது வேறு ஸ்கூலில் சேர்றவங்க, வேறு காலேஜில் சேர்கிற கன்னிராசி மாணவர்கள் புதிய நட்புகள் மூலமாக நல்ல ஒரு அன்பை பெறுவதற்கான வாய்ப்புண்டு. அதன் மூலமாக ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான சூழ்நிலையெல்லாம் கிரக நிலைகள் ஏற்படுத்துகிறது. தொழில் பண்ணியிருக்கோம், தொழிலில் அங்கீகாரம் கிடைக்குமா, புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் ஆவணி மாதம் தொடங்குறது ரொம்ப நல்லது. ஸோ அதற்கான ஒரு முயற்சிகளை வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதாவது என்ன பண்ணால் எப்படி வரும், எவ்வளோ லாபம் வரும், எங்கேருந்து பொருள் வரும், பொருளோட ரேட் என்ன, ஸோ நம்ம விற்க போகிற ரேட் என்னங்கிறத ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு சார்ட் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நம்மளுடைய கன்னிராசினியர்களுக்கு உறுதியாக ஆவணி மாதத்துக்கு மேலே தான் ஒரு மாற்றம் உண்டு, ஒரு வெற்றி உண்டு. அப்போ இருக்கிறத தொடரலாமா வேண்டாமா, இருக்கிறத விட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிறதை கண்டிப்பாக தொடரலாம். தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் என்னென்னா அதற்கான நேர கால அளவை கொஞ்சம் அதிகமாக டைம் ஒதுக்கி செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. நம்மளுடைய கன்னிராசியில் குடும்ப தலைவிகளுக்கு எந்தளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னா, குடும்ப தலைவிகள் தன்னுடைய மாமனார் மாமியார் மற்றும் அதாவது மாப்பிள்ளையோட சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடையும் புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்கள் மீது அக்கறை செலுத்துவாங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. அதுவும் எப்போ இருந்துன்னா இந்த மாதம் பிற்பகுதிக்கு அதாவது பிற்பகுதி பிறகு உறுதியாக ஒரு ஒற்றுமை ஏற்படும். நம்மளுடைய கன்னிராசியில் யாரெல்லாம் கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க சிறந்த ஒரு நடிகராக, சிறந்த நடிகையாக, சிறந்த கதையாசிரியராக, சிறந்த கேமராமேனாக, ஸோ சினிமா துறையில் என்னென்ன ஃபீல்டெலாம் இருக்கோ அத்தனை வகையான ஃபீல்ட்லேயுமே கன்னிராசிக்காரங்க உறுதியாக அங்கீகாரம் பெறக்கூடிய ஆற்றல் செயல்பாடு உண்டு. கன்னிராசியில் கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். பதவி, அதாவது அந்த ஃபீல்ட்லேயே ஒரு பொசிஷன் வருவீங்க. ஒரு ஏதாச்சும் சங்கங்கள் அல்லது மீட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தலைமை பொறுப்பு எடுத்து நடத்தக்கூடிய செயல்பாடுகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன என்பதை பார்க்கிறோம்.